ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது என்னோடய கிட்ஸோடு நான் சேர்ந்து பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கொழுக்கட்டை உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்க போகிறோம். பச்சரிசி மாவு ரெடிமேடாகவே கொழுக்கட்டை மாவும் கிடைக்கிது. நம்ம பச்சரிசி மாவு வச்சுருந்தோன்னா அதை லைட்டாக வறுத்துக்கணும். கொழுக்கட்டை மாவு ஆல்ரெடி அவங்களே வறுத்து வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு பவுலில் மாவு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் 1 பவுல் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். அதுவுமே நாங்கள் வேறொரு சேனல் பார்த்து தான் ஆட் பண்ணோம். பட் 1 பவுல் நிறைய வாட்டர் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் முக்கால் அதில் கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கனாலே சரியாக இருக்கும் வாட்டர். நாங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ நிறைய வாட்டர் ஆனனால அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் வாட்டர். இதோடையே நெய் ஆட் பண்ணிட்டோம். நெய் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாவோடைய நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் இது மாதிரி பேன் ஃப்ரை பண்ணிட்டோம்னா லைட்டாக அப்படி தண்ணி ட்ரை ஆகிடும். மாவு வைக்கவே நல்லா உறிஞ்சிடும். அரிசி மாவை பொறுத்த வரையும் ரொம்ப வாட்டர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேன் ஃப்ரை பண்ணிட்டால் நல்லா கெட்டி ஆகிடும். பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இது நம்ம செய்கிறது பூரணம் கொழுக்கட்டை. அதனால் அதில் உள்ளே வைக்கிறதுக்கான பூரணம் நம்ம ரெடி பண்ணணும். பூரணம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 டைப் ஆஃப் பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் பூரணம், கடலைப்பருப்பு பூரணம். கடலைப்பருப்பு பூரணத்துக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சாச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம 5 விசில் வச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூரணமும் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பூரணத்துக்கு ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் நம்ம ஆல்ரெடி துருவி வச்சிடணும். எவ்வளோ நம்ம கொழுக்கட்டை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான தேங்காய் துருவி வச்சுட்டு அந்த தேங்காயை இந்த பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணுறப்ப நல்ல அந்த டெக்ஸ்சரு அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம். இதில் இப்போ ஒரு பவுல் அளவு தேங்காய் எடுத்தோம்னா 3/4 இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாகவே வெல்லம் எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். வெல்லம்னாலும் ஓகே, நாட்டு சக்கரை 2ல் நம்ம எதுனாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கிட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதில் இருக்க வாட்டர் டெக்ஸ்சர்லாம் கொஞ்சம் குறையிற வரையும் ஃப்ரை பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டோம்னா நமக்கு தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடும். தேங்காய் பூரணம் ரெடி ஆன உடனே என் பொண்ணு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கொழுக்கட்டை நம்ம மேக் பண்ணுறத விட அவங்க மேக் பண்ணுறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். அந்த கொழுக்கட்டையை சாப்பிடணுன்ற ஒரு ஆர்வத்துலையும் இருந்தாங்க. ஸோ அது பார்க்குறப்பே நமக்கு ஒரு ஃபெஸ்டிவ் மூட் அப்போ தான் நமக்கும் கிடைக்கிது. நம்மளாம் தனியாக செய்கிறப்போ பேர்டனும் ஜாஸ்தி, வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பருப்பு பூரணத்துக்கு ஜஸ்ட் இந்த பருப்பு ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இதை தனியாக எடுத்துட்டு இதையுமே லைட்டாக நான் பேன் ஃப்ரை பண்ணிட்டேன். இல்லைனாலும் நம்ம இதுலேயே வெல்லத்தை அப்படி போட்டு மசிச்சு அப்படியும் பூரணமாக உள்ள வைக்கலாம். கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இது மாதிரி மோல்டு இருக்குது. மோல்டுன்றப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மோல்டில் வச்சு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கப்ப நான் பருப்பு பூரணத்தை நல்லா ரெடி பண்ணியாச்சு. அதை பேனில் போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம், அதில் ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டு அதை கொஞ்சம் நேரம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம்னா அதுவும் ஒரு நல்ல கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். வாட்ரியாக இருந்தால் வாட்ரிலாம் ட்ரை ஆகிடும். அது மாதிரி இந்த பூரணமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 பேருமே நாங்கள் பூரணம் உள்ள வச்சு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எல்லாமே கொழுக்கட்டையில் பூரணம் உள்ளே வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி நல்லா பாயில் ஆக அலோவ் பண்ணிடணும்.
அதுக்கப்புறமா அதில் ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் நம்ம செஞ்ச கொழுக்கட்டை எல்லாமே லைனாக அடுக்கணும். அதில் ஒரு சில இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபோல்டிங் டைப் செய்கிறப்போ என் பொண்ணுக்கு ஷேப் வரலை, அதை தான் இப்போ காட்டுவாங்க ஷேப் இது நான் செஞ்சது அப்படின்ட்டு. இது மாதிரி லைனாக அடுக்கிட்டோன்னா அடுக்கி மூடி வச்சிடணும். அதில் வந்துட்டு நல்ல கொழுக்கட்டை குக் ஆகிடும். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸு எல்லோரும் சேர்ந்து சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் சேர்ந்து செய்கிறப்போ அது இன்னமும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம அலோன் நம்ம செஞ்சால் தி பெஸ்ட்டாக செய்வோம், கிட்ஸோடு செய்கிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சூப்பராக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.